வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி நீயா நானா எபிசோட் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி நானும் கவனிச்சிருப்பேன். எல்லா டைமும் பார்க்காட்டியும் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு நீயா நானாலாம் நல்லா இருக்கும். இந்த டிபேட் ஷோலாம் நல்லா இருக்கும். உண்மையான டிபேட் ஷோவா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கான்ட்ரோவர்ஷியான ஒரு டாபிக். இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் போயிட்டு இருக்க அந்த மும்மொழி கொள்கை. ஸோ இதை பற்றி ஒரு போஸ்ட் நம்மளுடைய விஜய் டிவி, அதாவது ஜியோ டிவின்னு சொல்லலாம். இப்போ ஸோ ஜியோ டிவியோட கொலாபரேஷன் மூலிமா இல்லை, ஜியோ ஹாட்ஸ்டார் ஜியோவும் உள்ள வந்திருக்குல்ல. ஸோ அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் இருக்கனால நம்ம ஜியோ டிவின்னு கூட சொல்லலாம். இந்த ஜியோ டிவி சேர்ந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணாங்க. ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னா, மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறத பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நீ என்னால் எப்பயுமே அடுத்த எபிசோடில் கலந்துக்கோங்கன்னு சொல்லி கீழே டிஸ்க்ளைமர் மாதிரி போடுவாங்க வீடியோஸில். பட் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டும் நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக போன சண்டே அது ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது ரிலீஸ் பண்ணாமல் தடை செய்யப்பட்டிருக்காங்க. ஐ மீன் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அது வேற ஒரு எபிசோட் ரெசிபியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பாடை பற்றி, ரெசிபி சமையல் பற்றி பேசி ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இது கான்ட்ரவர்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கையை பற்றி நம்ம பேசுறது இதில் என்ன இருக்குது? எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தானே. ஏன் டிபேட் ஷோ நடத்தினா நல்லது தானே. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு அவன் கதறிக்கி இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நியூஸ் சேனல்லே பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ இப்படான்னு கதறிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் பொதுவெளியில் இருக்கக்கூடிய யூடியூப்பில் லைவாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்காம ஏன் இந்த சேட்டலைட் சேனல் ஜஸ்ட்டு மோஸ்ட்லி யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க. இது வந்து கான்ட்ரவர்சியாக இவங்க தான் ஆக்கி விட்ருக்காங்க. இவங்க இந்த பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. எப்பயும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் கூடுதலான ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. இது பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஜியோ டிவி குரூப் இருக்குன்னா இருக்குல்ல, நார்த் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹிந்திக்கு தமிழ், ஸோ இதான் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஹிந்திக்கு ஃபேவராக வராமல் இருந்திருக்கும் ரிசல்ட், அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால இவங்க அது தடை செஞ்சுருப்பாங்க. இப்படித்தான் இந்த வீடியோ முழுக்க, அதாவது யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ரவர்சியான வீடியோ தமிழ் சார்பாக பேசுகிறவங்க, தமிழ் சேனலில் பேசக்கூடியவங்க இதைத்தான் பேசிக்கிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மும்மொழி கொள்கை, இந்த தமிழ் கான்செப்ட் இதில் எதுக்காக இப்போ பூஸ்டப் பண்ணப்படுறாங்க, தமிழ்ன்ற விஷயம் நமக்கு ஏன் உயிரினும் பெரிதானதாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். At one time, we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. உலகத்திலே மொழிக்கு வந்து ஒரு தாய் அந்தஸ்து கொடுத்துருக்கவங்க வந்து தமிழர்கள் தான். தாய் மொழி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இன்னொன்று வந்து தாயாவே பாவிச்சு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை வழிபடவும் ஆரம்பிச்சு ஒரு கோயிலே கட்டியிருக்கானுங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா அது தமிழர்களை தான். அவங்ககிட்ட இருக்க அந்த யூனிக் தான். அது ஃபர்ஸ்ட் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா காரைக்குடியில் இருக்குது. அண்டர்லைன் த காரைக்குடி. ஸோ காரைக்குடியில் இருக்கக்கூடிய முதல் கோயில் தமிழ் அன்னைக்கான கோயில். அதுக்கப்புறம் ஒரு சிலை நிறுவப்பட்டுச்சு தம்க மைதானம், மதுரையில் தம்க மைதானத்தில் ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காரைக்குடியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த காரைக்குடியை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, காரைக்குடி ஆட்கள் தான் இந்த தமிழுக்கும் ரொம்ப தொன்றாட்டி இருக்காங்க, புலமையாக இருக்காங்க, புலவர்களாக இருந்திருக்காங்க. கம்பரோட கனெக்ஷனில் இருக்குது இது. ஸோ டீட்டெயில்டான விஷயம். விக்கிபீடியாவில் அந்த தாய் கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் பார்க்கும்போது கருணாநிதி அவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இதில் வந்து தொன்றாட்டிருக்காங்க. அந்த டைமில் அவங்க ஆட்சி டைமில் 5 லட்ச ரூபா நிதிலாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு 5 லட்சம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அடுத்து ஒரு 5 லட்சம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அதை நிரூபணம், அதாவது இந்த கோயில் வரணும்னு சொல்லி முன்னெடுத்து பல வேலைகள் பார்த்தவர் யார் அப்படின்னா, அவர் ஒரு காரைக்குடி சம்மந்தப்பட்ட ஆட்கள். இந்த கணேசன் அப்படின்றவர் தான் முன்னெடுத்து எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த கோயிலுக்காக, தமிழுக்காகவும் புலமையாக வேலை பார்த்துருக்காரு. இவ்வளோ வேலை பார்க்கக்கூடிய காரைக்குடிக்காரங்க ஏன் இந்த தமிழ் மேலே எவ்வளோ பற்றா இருக்காங்க? உங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன். இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, சினிமா இண்டஸ்ட்ரி வர வேண்டிய இடமே காரைக்குடி தான். இப்போ காரைக்குடி மக்கள் எதிர்த்தனால இங்கே வேணாம், செட் ஆகாது, மக்கள் கல்ச்சர்ஸ்லாம் அழிஞ்சிரும், சினிமாக்காரங்களாம் கூத்தாடியில் வைக்கலாம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் சினிமாக்காரனுக்கு அவனுக்கு வீடே கொடுக்க மாட்டேன், பொண்ணே கொடுக்க மாட்டேன். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இவனுங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. டாப்புக்கு போயிட்டோம்னா எல்லாரும் ஓடி வந்து சொல்லுவானுங்க. பட் பிலோ ரேஞ்சில் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் பஞ்சாயத்து தான். ஸோ அந்த ஃபீல்டில் இருந்து வந்தனால சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்குது. இந்த காரைக்குடியில் தான் சினிமா இண்டஸ்ட்ரி வர வேண்டியதாக இருந்துச்சு, சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. காரைக்குடி சம்மந்தப்பட்ட தான் கமலஹாசன் அவங்களாம் அப்படி காரைக்குடி, சிவகங்கை இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற ஆட்கள் தான் சீமான், அவர் பேர் கமலஹாசன், இவங்கெல்லாம் ஒரு கனெக்ஷனில் இருக்காங்க, முக்கியமான புள்ளிகள்.
இப்போது இந்த காரைக்குடி தான் பெரிய மேட்ரே. ஸோ இந்த காரைக்குடிலேருந்து சேஞ்ச் பண்ணி சென்னைக்கு மாற்றிட்டாங்க. இப்போ இந்த காரைக்குடி நபர் ஒருத்தவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்து கோயில் கட்டி எல்லாம் முடிச்சிருக்காப்புல. இது பர்மாவோட தொடர்புடையதாக இருக்குது. பர்மான்னு வந்துட்டாலே டக்குன்னு பாரிசாலன் ஞாபகத்துக்கு வராது. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, பாரிசாலன் இவங்கெல்லாம் இந்த பர்மா தொடர்பு வருது. இந்த கோயிலுக்கும் இந்த பர்மாவுக்கும் ஒரு தொடர்பு வருது. பர்மாலேயும் இந்த காரைக்குடிக்காரங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ பர்மா தேக்கு அதெல்லாம் பெரிய மேட்டர் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ராஜாஜின்னு ஒருத்தர் இருப்பாப்ல. இந்த ராஜாஜி தான் இந்த கணேசன் இருக்கார்ல, இந்த கணேசனுக்கு குருவாக இருந்திருக்காரு. இவர்கிட்ட வழிநடத்தல் கேட்டு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல. பல காந்தியவாதம் பண்ணியிருக்காப்புல. அது பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட போய் நீ கைதாயிக்க, அரெஸ்ட் ஆகிக்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இவ்வளோ 18 மாதங்கள் சிறையில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ ராஜாஜி தொடர்பு வந்துருச்சு, பர்மா தொடர்பு வந்துருச்சு. ராஜாஜி கை உள்ளே வந்துருச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திமுக ராஜாஜி இப்படின்னு கை கொடுத்துருப்பாங்க. ஆனால் வெளியே வந்துட்டு நாங்கள் மும்மொழி கொள்கை, ஹிந்தி எதிர்க்கிறோம், நாங்கள் நார்த் இந்தியாவை எதிர்க்கிறோம், அவால்ஸை எதிர்க்கிறோம், அப்படி நீங்கள் கதறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கள்ள தொடர்பு இருக்கும் பின்னாடி. சரி, ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது கம்பி கட்டுற கதைன்னு ஒன்று இருக்குது. எல்லாருமே நம்மளுடைய பரிதாபங்களோட ட்ரெண்டிங் வார்த்தை கம்பி கட்டுற கதை. அப்படியே ஒரு சேனல் வச்சுட்டு ஒரு ஷார்ட்ஸை போட்டு தள்ளிக்கிருப்பாப்புல. திமுகவுடைய சிறந்த முட்டு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா அவர் கொடுக்கலாம். பயங்கரமாக முட்டு கொடுப்பாப்புல, வேற லெவலில் முட்டு கொடுப்பாப்புல. அப்படியே புலமையாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு, பட் ஆனால் முட்டு தான் கொடுத்துட்டு இருப்பாப்புல. ஒரு சாரா திமுகவுக்கு எதிராக எதுவுமே பேசவே மாட்டாப்புல. திமுக அகேன்ஸ்டாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வாயை திறக்க மாட்டேன், போட்டு போய் தூங்கிடுவாப்புல. ஆனால் திமுகவுக்கு ஒரு கையில் எடுத்து பேசக்கூடிய விஷயம் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிட்டா போதும். ஏடிஎம்கே, பாஜக அந்த மாதிரி எதிர்கட்சிகள் பேசிடுச்சுன்னா போதும், டக்குன்னு உள்ள பூந்து முட்டு வேற லெவலில் முட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சேனல்ஸ் தான் பூஸ்டப் பயங்கரமாகும், நிறைய வியூஸ் லைக்ஸ்லாம் வரும். அல்கரிதம் ஐடிவி ஒர்க் ஆகும். ஓகே, இவர் ஏன் நான் பேசுறேன் அப்படின்னா, சங்கிகள் ஒரு படி மேல போய் ஒரு சேனலோட ஒரு எபிசோடையே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்னு இருந்தது, இப்பதான் சமீபத்துல ஜியோ பிளஸ் ஹாட் ஸ்டார்னு அப்பதான் புரிஞ்சு இந்த ஷோ அவங்களால ஈஸியா தடுத்து நிறுத்திருக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா அங்க புதுசா சேர்ந்திருக்கிறது யாரு தெரியுமா? ஜியோ யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்படியே போயிட்டு இருக்கப்ப வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சூரிய அப்பா போயிட்டு ஏப்பா சிவனாண்டி என் மயங்கையில இருந்தே மச்சம் இருக்காக அவன் திருடலப்பா அப்படின்னு சொல்லுவாப்ல. அது மாதிரி பிஜேபி பிரமுகர் அலிசா அப்துல்லா ஒரு வார்த்தையை விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருச்சு, நாங்க தான் இந்த வேலையை பண்ணோம். மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதம் என்ற பெயரில் திமுக எழுதிய ஸ்கிரிப்ட் தான் நீயானா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருச்சு. அப்ப ஷோல இவங்க அடி வாங்கினது கன்ஃபார்ம். ஒரு நபர் இருக்காங்க, பாஜக சம்மந்தப்பட்ட ஒரு நபர், ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட் போட்டதுக்கு இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அவங்க பாட்டுக்கு வீடியோ போட்டிருந்தா கூட நாங்கள் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து வாலண்டராக வந்து ட்வீட் போட்டு நாங்கள் தான் அதை தடை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, அதாவது ஒரு பொது வெளியில் பேசும்போது, பெரிய நபர்களை பேசும்போது, அரசியல்வாதிகள் பேசும்போது மரியாதையாக பேசணும். நானும் கழுவி துப்புற மாதிரி கன்றாவியான அரசியல்வாதிகளை கூட நான் மரியாதை தான் பேசுவேன். எனக்கு தெரியும் அவன் துப்புற கூட தாய்க்கலைன்னு எனக்கு தெரியும், ஆனால் மரியாதை தான் பேசுவேன். ஏன்னா சபை நாகரிகம். பார்க்குறதுல ஒரு சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒன்று நல்ல விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்கணும், நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கணும். அதாவது வெளியே பேசும்போது, பொது இடத்துல பேசும்போது ஒரு 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 ஜென்ரலாக ஒரு என்ன சொல்கிற காமன் சென்ஸ் வேணும்ல. கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருச்சு. ஸோ அவர் பேசுகிறத அது இது என்னமோ இது காம்படிஷன் நடத்துகிற மாதிரி என்ன இது பேச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருச்சு. இவரோட வீடியோஸில் மோஸ்ட்லி திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய, திமுகன்னு சொல்லிட்டாலே நம்ம இவர் இருப்பாப்புல, சிவாஜி கணேசன் இப்போ மாட்டினாப்புல, சிவாஜி மாட்டினாப்புல ஸ்டேஜில் இந்த மாதிரி பேசுகிறாரு. பேச்சு அப்படி பேசுவார், புலமை அப்படியே திருவள்ளுவரே தோத்து போயிடுவார் அவர்கிட்ட பேசுறதுக்கு. ஸோ அந்த லெவலில் பேசுவார். அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு சர்ச்சையில் மாட்டி மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் பேசின வார்த்தையை யாரோ திரித்து வெளியே பரப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பேசுனதே டைரக்ட் அட்டாக் தான், அதில் திரித்து பேசி பரப்பி விட்டாங்க. என்ன ஆளுங்கட்சி அதிகாரம் கையில் இருந்துருச்சுன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. மறதி பல்கலைக்கழகத்தோட பஞ்சாயத்தை மறந்துட்டே இல்லை, அவ்வளோதான், அடுத்தடுத்து மறந்து போயிட்டு தான் இருப்பார். திரும்ப சொல்கிறேன், தமிழ்ன்ற விஷயத்தை எப்படி நம்ம தலையில் விதைச்சாங்கன்றதான் மெயின் மேட்ரு. இந்த தற்கொலைகள்லாம் விட்டுருங்க. தமிழ்ன்ற விஷயம் நோட் பண்ணி பாருங்களேன். நமக்கு சாதி நம்ம ஏற்றுக்கல, நம்ம மதங்கள் நம்ம ஏற்றுக்கல, எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்கு நீ தான். இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சாதி, மதம், கடவுள், கொள்கை இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது கடவுள்களோ அந்த கொள்கையோ கிடையாது. நம்ம தலையில் விதைச்சி இதுக்குள்ளே ஊற வச்சு அதுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குது, அப்படியே உளவியல்லே அது இல்லைன்னா நீ இல்லை அப்படின்ற மாதிரி ஆக்கி வச்சிடுறாங்க. மொழியாக இருக்கட்டும், முதல் எடுத்தோடனே மதங்கள், ஜாதிகள், இனங்கள், பிரிவினைகள், இந்த பிரிவினைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது எல்லாமே மக்களை பிரிக்க தான் செய்யுது, யாருமே சேர்க்கலை. நீ அவன் நீ இவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. இது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட ஸ்கெட்சை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தெளிவாக பண்ணியிருக்கானுங்க. உங்களை நம்ப வச்சு நீ இந்த சாதிலாம் நம்ம சாதிலாம் பெரிய சாதிலான்னு சொல்லுவான். ஆனால் எல்லாருமே அடிமையாக தான் இருக்காங்கன்றது எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே ஒருத்தன் கீழே அடிமையாக தான் இருக்கும். நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கும் போது நமக்கு பலம்.
அது தெரிஞ்சு தான் பிரிச்சு ஆண்டாங்க. ஒவ்வொரு இடமும் மைன்யூட்டா இறங்கி வேலை செஞ்சாங்க ரொம்ப ஆண்டு காலமா. உங்களுக்கு இன்னைக்கு நேத்து பார்க்கும்போது ப்ரோ இதெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளா இருக்குடி என்ன ப்ரோ அப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். பல்லாயிரம் ஆண்டுகளா அவங்களோட ஏஜென்ட்டா போயிட்டே தான் இருக்கு. அதோட ப்ராசஸ்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களா போயிட்டு இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதான் நான் சொல்ல வரேன். கம்பன் ஏமாந்தான் ஒரு பாட்டை பாருங்க. வள்ளுவன், பாரதி இவங்கெல்லாம் வரிசையில் நானும் வந்தேன், நானும் ஏமாந்தேன். அந்த பாட்டு லைனை கேட்டுக்கோங்க. அதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஏமாந்தீங்க. கம்பனே ஏமாந்திருக்காரு அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். இதான் மேட்ரு. ஒரு சில விஷயங்கள் இதுக்குள்ள ரகசியமா இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து பிரித்து வச்சு கடைசியா ஒரு ரொம்ப ஆதியில போட்ட பிளான் தான் மொழி. இந்த மொழின்ற விஷயத்த உனக்குள்ள நல்லா விதைச்சு, அதுக்குள்ள உன்னை ஊற விட்டு பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த மொழியை நீ பின்னி பிணைஞ்சு உன் நரம்புக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ மொழி இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா மொழி இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டானுங்க. ரொம்ப பன்னெடுங்காலமா திடீர்னுலாம் நீ இப்படி வரல. நம்ம பேசவே கிடையாது. டெலிபதி தான் பேசிட்டு இருப்போம். ஸோ இப்போ அப்படி கிடையாது. அந்த டெலிபதியில பேசிட்டு இருக்கும்போது உன்னுடைய கான்சியஸ் லெவல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் மட்டுப்படுத்தி இதுதான்டா நாகரிகம், இப்படி தான்டா வாழணும், இப்படி தான்டா இருக்கணும், இப்படி தான்டா சாப்பிடணும், இப்படி தான்டா உட்காரணும் இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சு இப்போ உன்னை கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்காங்க. இல்லை இப்போ நீ நாகரிகமா வாழ்ந்துட்டு இருக்க. இப்போதான் நீ அதாவது இப்போதான் நீ சரியா வாழ்ந்துட்டு இருக்க. இப்போதான் அப்டேட் ஆகிட்டு இருக்கேன்னு உன்னை நம்ப வச்சிருக்காங்க. ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு நீ கனவுல கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதுல தடையா இருக்கக்கூடிய எவ்வளோ விஷயம் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். மொழி, ஜாதி, இனம், பிரிவினை, மதங்கள், ஏகப்பட்ட லொட்லூசு. இதுல குறிப்பா கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன். பாகிஸ்தான், இந்தியா, சிஎஸ்கே, ஆர்சிபி. சிஎஸ்கேவும் ஆர்சிபி இந்தியா பிளேயர் தான். இவங்க இந்தியாவில் விளையாடும் போது எல்லாரும் மொத்தமா சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. தனித்தனியா இந்த ஐபிஎல் மேட்ச் விளையாடும் போது இவனுக்கு ஒன்று அடிச்சுட்டு உருள்றாங்க. அஜித், விஜய் உனக்கு புரியுதா? சிம்பிளா ஒரு ரசிகர்களுக்குள்ளே ஒன்று அடிச்சுக்கிட்டு விட்டுருக்கானுங்க. அப்போ அந்த காலத்தில் என்னெல்லாம் அடிச்சுக்கிட்டு விட்டுருப்பான்னு யோசிச்சுப்பாரு. இதெல்லாம் மைன்யூட்டாக நீ கவனிக்க ஆரம்பிச்சாதான் உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சில விஷயத்த மதிங்க. நம்ம தமிழ் மொழியை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ மதிக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் அதை வெறியாக மாற்றாதீங்க. மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் உருவாக்குனாங்க. ஒரு சில ரகசியம் இருக்குது. நம்ம இப்போ தவிர்க்கவே முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் தமிழை தவிர்க்க முடியாது. ஏன்னா ஆதியிலே போட்ட பிளான். ஸோ இதை அவ்வளோ ஈஸியாக தவிர்த்திட முடியாது. அதை நம்ம விட்டுக்கலாம். அதை நான் பெருசாக கன்சிடர் பண்ணலை. ஆனால் இதுவும் அவங்களோட பிளான்களில் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வேற. புரிஞ்சுக்காம முட்டாள்தனமாக அதை நம்பிக்கிட்டு பின்னாடி போகிறது, வர்ஷிப் பண்ணுறது வேற. அது அடிமைத்தனம், இது புரிதல் உணர்வு. ஸோ அதனால சொல்லிட்டு இருக்கேன், தமிழ் மொழி நம்மளுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இதை மாற்ற முடியாது. திருப்பி டெலிபதியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு 12 காலம் ஆகும். ஆனால் அது வரைக்கும் நம்ம தமிழில் தான் பேசி ஆகணும். அப்போ இது நமக்கு தேவையான மொழி தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த மும்மொழி கோட்பாடு நீ எனக்கு நல்லா பேன் பண்ணாயின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்போ ரீசெண்டாக பல இடங்கள்ல இந்த மொழி சம்பந்தமான விஷயம் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? நம்ம இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்தியாவுக்குள்ள அமைதி பூங்கா இல்லாமல் ஆக்கணும்னு. அவனுக்கு வெறுப்பு ஏற்றணும். எல்லா மக்களுக்கும் ஒரு சில வெறுப்பு, எல்லாருக்குமே ஒரு கிட்டத்தட்ட இப்படியே வெறுத்து உட்காந்துருக்க டைமிங்கில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் போதும், மொத்தமாக கொழுந்து விட்டு எரியும். அதுக்கான வேலைகள் எல்லா இடங்கள்லையும் எல்லா மாநிலையும் நடந்துகிட்டு இருக்கு. நாம புரிதலில் நிதானத்தில் இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கைவர்களாலையும் எந்த ஒரு பிரிவினை விஷயத்தையும் விதைக்க முடியாது. ஸோ ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையாக பலம். இந்தியான்னு ஒரு நாடு இந்தியாவை உருவாக்கிட்டாங்க. அது இந்தியாவாக இருக்க வரைக்கும் நமக்கு சேஃப். இவங்க இருக்க விட மாட்டாங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஈஸியாக சரி ஓகே நாளிலேருந்து நாங்கள் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் இருந்துக்கிறோம், நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கோங்க, பாஸ்போர்ட் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு முடிகிற விஷயம் கிடையாது. ஒரு ரூமுக்குள்ள 2 பேர் உட்காந்து பேசி முடிக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு பாரிய இழப்புகள், பாரிய பிரச்சனைகள் நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது என்ன நடந்துச்சு? பிரிட்டிஷ்காரங்க இருந்து போகிறதுப்ப என்ன நடந்துச்சு? ஸோ அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அது ஏன் நமக்குன்னு கேட்குறேன். விழிச்சுக்கோ, பொழைச்சிக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் சொல்லிப்போம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.